ஹாய் கைஸ், ஆசை மரணம் அப்படிங்கிற சீரியஸோட தேர்ட் பார்ட் பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஹஜோக் ஹீரோயினியை தேடி ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். ஆனால் அப்போவே அவங்க ஆல்ரெடி அந்த விஷயம் நிறைவேற்றிருப்பாங்க. இப்போது ஹஜோக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய அக்கா நம்மளை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக சொல்கிறான். என்னது உன்னோட அக்காவா? அவங்க தான் அப்ராடில் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் இவன் உண்மையவே சொல்கிறான். இல்லை, இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். என்னோடய அக்கா அவங்களோட பேரெல்லாம் மாற்றிட்டு ஒரு ஷாமனாக வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்மளை இப்போ கூப்பிட்ருக்காங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி வா, இப்போ நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கேபை பிடிச்சி அவங்க இருக்கிற ஊருக்கு போகிறாங்க. இருக்கிற லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி கேப் டிரைவர் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கே என்னப்பா இது இடம், ரூட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போகிறான். ஜஸ்ட்டு நீங்கள் மேப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி போங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த கேபே உள்ளே போகாது, இதுக்கப்புறம் வண்டி போகாதுப்பா, நீங்கள் நடந்து போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. இவங்களுமே இறங்கி நடந்து வந்துட்டே இருக்காங்க. சுற்றி முற்றி காடு தான் இருக்கே தவிர ஒரு ஆள் கூட அங்கே கிடையாது. அவங்க அப்படியே நடந்து பாதி தூரம் வந்தாலுமே எதுவுமே முடிஞ்ச மாதிரி பாடு கிடையாது. திடீர்னு ஒரு இடத்துல பயங்கரமான காத்தடிக்குது. என்னடா நின்று பார்க்கும்போது ஒரு மாதிரி டக்குன்னு ஏதோ ஒரு பொருள் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வருவாங்க. அப்போ கூட ஹஜுக் தான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், நீ வா நம்ம போயிடலாம், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்களோட அக்காவோட வீட்டை வந்து சேர்றாங்க. ஆனால் அதில் அவங்களா போக முடியாது, கதவு லாக்கில் இருக்கும். ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவனோட அக்கா புருஷன் கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே மச்சான் வந்துட்டியா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் அவர் கூப்பிட்டாலும் இப்படி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த ஹஜுக் பேசுகிறான். இவனுக்கு அவர் அப்படி கூப்பிடுறதுல பெருசாக இஷ்டம் இல்லை போல். இப்படியே சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் மட்டும் லாஸ்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்ச்சை கடந்ததுமே அவங்களுக்கு அந்த ஃபோன் வரும். ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதில் இந்த மாதிரி ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பாரு. எவ்வளோ நேரமாக உனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன் என்னோட கால் எடுக்கவே மாட்டேங்கிற, நான் அவனை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன், எங்கே நீ இருக்கே இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த டைமில் இங்கே உள்ளே இருந்த ஹஜுக்கோட அக்காவுக்கு நல்ல சிக்னல் தெரியுது. உடனே அவங்க வெளியில் தயவு செஞ்சு அந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணிடுறது, அப்படியே நிறுத்துன்னு சொன்னோன்னே ஹீரோயின் கண்ணு நார்மலாக இருந்தது அப்படியே வெள்ளை கலராக மாறிடுச்சு. ஸோ அவங்க அந்த பேயால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு ஒரு கயிறு எடுக்க சொல்லி அந்த ஃபோனை எப்படியாவது கீழே போட வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையில் அதை 2-3 சுற்றி இழுக்கிறாங்க. ஆனால் அந்த கையை அப்படியே பேக் சைடில் திரும்பிடுது. ஆனாலும் இந்த ஹஜோக்கோட அக்கா விடலையே, அப்படியே அதை வளைக்கணும் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இழுக்கிறாங்க. அப்போ அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோனோட கழுத்து முன்னாடி இருந்தது எக்ஸாக்டாக அப்படியே பின்னாடி திரும்புது. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படியாவது இவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 சுற்றி அந்த கையை ஒரே இழுக்கிறாங்க. டப்புன்னு ஃபோன் கீழே விழுகுது. அங்கேயே அந்த இடத்துல ஹீரோயின் மயக்கமாயிடுறாங்க. ஜயாவை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு இங்கே இந்த ஹயுன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தம்பிக்கிட்ட போய், இங்கே பாரு, என்ன நடந்தாலும் இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துடவே கூடாது, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியில் துணியால் 4 பக்கமும் மறைக்கப்பட்டிருக்கு. அதோட நடுவில் தான் ஹீரோயின் படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஹயுன் ஒரு சில தீர்த்தத்தை அவங்க மேலே அப்படியே தெளித்து விடுறாங்க. தெளித்து விட்டுட்டு அவங்களோட தலைக்கு மேலேயே உட்காடுறாங்க. ஒரு வெள்ளை நூல் எடுத்து அதோட ஒரு பாதி இவங்களோட கையிலையும் இன்னொரு ஒரு பாதி ஹீரோயினோட கையிலையும் நாட் பண்ணிக்கிறாங்க. இவங்க அவங்களோட தலைக்கு மேலே உட்காந்துட்டு அப்படியே ஹீரோயினோட மேலே தலை மேலே கையை வைக்கிறாங்க. அது கூடவே இவங்க ஒரு மாஸ்க் மாதிரி இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படியே கனவுலக மாதிரி இருக்குது. அங்கே இங்கே ஜேயை இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதே நிலைமையில் அங்கே படுத்துட்டு இருக்காங்க. அங்கே ஹயுனோட வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஜெயா எந்திரி, ஜெயா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அவங்க கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நான் எங்கே இருக்கேங்கிற மாதிரியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த துணிக்கு பின்னாடி அங்கே ஹயுன் இருந்துட்டு, இங்கே பாரு ஜெயா, எதுக்கும் பயப்படாத, இங்கே உன் கூட நான் இருக்கேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக, உன்னை நான் நேவிகேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே இருக்கேன், பயப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செய்ய போதும். இங்கே முதல் கதவு ஒன்று இருக்கும்,
அதை நீ ஓப்பன் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியே வந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. இவங்களுக்கும் பயமாக இருக்குது. என்ன கதவு, எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த சாபம் எங்கே தொடங்குச்சோ அந்த இடத்துல தான் இப்போ நீ இருக்க அப்படின்னு சொல்லவுமே எங்கள் ஹீரோயினுக்கு பயமாகுது. என்ன கதவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே வந்துட்டு இங்கே ரியல் வேர்ல்டில் வந்துட்டு இந்த ஹயூன் வந்துட்டு நாங்கள் இப்போ ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவளோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு ஊதுபத்தி மாதிரி இருக்குது, அதை வந்து பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுட்டு அவங்கிட்ட ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்குது, அதை எடுத்து அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு சர்க்கிள் வந்து போடுறான். அவன் சில வார்த்தைகள் மாதிரி சொல்கிறான். கடவுளோட கதவு வந்து திறக்கப்படணும், எங்களை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அவன் ஒரு சர்க்கிளை வந்து அவங்கள சுற்றி போட்டு விடுறான். ஹீரோயினும் அப்படியே நடந்து முன்னாடி வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கிறது வந்து தெரிய வருது. டக்குன்னு ஒரு கை வந்து இவங்க ஷோல்டர் மேலே இருக்குது. யாருடான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அது ஹயூன் தான். இங்கே பாரு, இதில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. என்ன ஆனாலும் நீ வந்து பின்னாடி திரும்பிடவே கூடாது, முன்னாடி நோக்கி மட்டும்தான் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. இல்லை, என்னால் இதை தனியாக பண்ண முடியுமோ எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குமே பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன், அதுக்கு ஆதாரமாக தான் உன்னோட கையிலையும் என்னோட கையிலையும் இந்த நாட்டு இருக்கும், அதே மாதிரி உன் கண்ணுக்கு நான் தெரிகிறேன்ல, அது மாதிரி தான் அதுக கண்ணுக்கும் நான் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுங்கன்னா யார் அப்படின்னு கேட்டால், உன் ஃப்ரெண்டு கொன்னுச்சு இல்லையா, அந்த தீய சக்தி தான். எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா உன்னோட பாதுகாப்புக்காக நான் உருவாக்கி வச்சுருக்கேன், அந்த கதவையெல்லாம் அது உடச்சிருங்க. ஸோ நீ போ, என்னோட வாய்ஸ் உன் கூடவே இருக்கும், உன்னோட பாதுகாப்புக்காக நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தேத்தி அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா அது எந்த இடம்னா இவங்களோட ஸ்கூலு தான். உள்ளே போனால் அப்படியே இருளடைஞ்சு போய் கிடக்கு. அப்படியே பயந்து பயந்து மெதுவாக முன்னாடி போய் பார்க்குறாங்க. ஒரு கதவு திறந்த மாதிரியே இருக்குது. உள்ளே ஏதாவது இருந்து வந்துருமோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. பயந்து ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனால் முட்டு சந்து, ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வருது இந்த ஹயூன் சொன்னது, நம்ம திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேயே வெளியே வராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தால் டக்குன்னு ஒரு இதில் போய் முட்டுற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்டு இறந்து போன அந்த ஹூக்கு தான். அதே மாதிரி கழுத்தில் கத்தியை வச்சபடியே நிற்கிறான். அதை பார்த்து பயந்து இவங்க முன்னாடி ஓடி போகிறாங்க. அப்படி இவங்க ஒரு இடமா ஓடி போனாலும் இவங்க அவங்க கூட இருந்தபோது இறந்தான் இல்லையா, அந்த ஒரு சீனை தான் திரும்ப அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியை கீழே குதிச்சிடலாமான்னு சொல்லிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தா இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குது. சரி, இங்கே மட்டும்தான் இருக்கா மேலே அப்படின்னு பார்த்தா இந்த 360 டிகிரி மாதிரி சுற்றியுமே இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா டக்குன்னு அவங்களோட முன்னாடி வந்து இந்த ஹூக் வந்து நிற்கிறான். அதை பார்த்து பயந்து இவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு இறந்த மாதிரியே அவனோட கழுத்தை வந்து அறுத்துக்கிறான். அந்த ரத்தம் எல்லாம் இவங்களோட மூஞ்சில் மறுபடியும் தெரிக்குது. ஆனால் அப்போ தான் இந்த ஹூக் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உன் ஃபோன்லேருந்து நீங்கள் தான் எனக்கு கால் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஃபோன் வந்தது என்ன உண்மைதான், ஆனால் அது உண்மையான இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுட்டு, இங்கே பாரு, நீ வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டும் இல்லை, நீ எதுவுமே இல்லை, சொல்லப்போனால் நீ உண்மையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தைரியமாக எந்திரிச்சு முன்னாடி ஓடி போய் குதிக்கிறாங்க. டக்குன்னு அங்கே ஒரு கதவு வந்து உருவாகுது. அதை திறந்து அப்படியே வெளியே வந்தால் அப்படியே அவங்க கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இறங்குவாங்க. அதுக்குள்ளே குதிச்சோன்னு வந்து அவங்க அந்த ஃபஸ்ட்டு டோரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹயூன் வந்து 2வது கதவை ஓப்பன் பண்ணி விட சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டும் போய் இன்னொரு ஊதுபத்தியை வந்து பற்ற வைக்கிறாங்க. அது மூலமாக ஹீரோயின் வந்து 2வது கதவுக்குள்ளே அனுப்பப்படுறாங்க. அங்கே வந்து எந்த சீன் வருது அப்படின்னா, சின்ன வயசில் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. எக்ஸாக்டாக அந்த சீன் தான் அங்கே வருது. தூரத்தில் பார்த்தா ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. இவங்க அப்படியே பக்கத்தில் ஓடி போகிறாங்க. பாஸ்ட்டில் எப்படி அடிபட்டு கிடந்தாங்களோ அதே சீன் அப்படியே இருக்குது. அதை பார்த்து பயங்கரமாக பிரேக் ஆகி அழுகிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப உடஞ்சி போய் ஒரு எமோஷ்னலான சீன் அப்படின்னா அது இதுதான். ஸோ அதனால் அவங்க அதே இடத்துலன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மாவுக்கு மட்டும் லேசாக உயிர் இருக்குது. நீ என்னை விட்டுற மாட்டல, என்னை காப்பாற்றிடுவல, என்னை விட்டுட்டு போயிட மாட்டான்ல, நான் உங்க கூட ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது வந்து அழுகுது. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. என்ன
என்ன அப்படின்னா இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து முன்னாடி போகலான்னு பார்க்கும்போது இவங்களோட காலை பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாத மகளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது காலை விடவே மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பேய் வந்து இவங்களை விடவே மாட்டேங்குது. எமோஷ்னலாக வந்து அட்டாக் பண்ணுது. சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹையூனோட ஹஸ்பண்ட் வந்து கதவு மூட போகுது, தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் அதுலேயே மாட்டிக்குவீங்க, சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி இவர் இந்த பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினுக்கு ஒரு வழியாக வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கிது. இது எதுவுமே உண்மை கிடையாது, இங்கேருந்து நம்ம போகணும், அதுதான் நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட காலை பிடிச்சிட்டு அவங்க அம்மா உருவத்தில் இருக்க அந்த பேய் வந்து தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, என் செல்ல மகளே என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவங்க அதை உதறி விட்டுட்டு அப்படியே முன்னாடி நோக்கி ஓடி வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க இன்னொரு டோரை வந்து பார்த்துறாங்க. அந்த டோரு மூலிமா வெளியே வராங்க. அப்படியே அவங்க கண்ணு முழிச்சா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹஜுக்கும் அதுக்கப்புறமா ஹையூனோட ஹஸ்பண்ட் தான் உட்காந்துருக்காங்க. வழியாக நீ எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்ட, நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவங்க எந்திரிச்சோன்னே கேட்குற முதல் கேள்வி ஹையூன் எங்க அப்படின்னு சொல்லி அவள் இந்த மாதிரி அங்கே கிளாத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. இங்கே இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இவங்களுக்குள்ள ஒரு வாய்ஸு, ஜெயா இதை நம்பாத, நான் இன்னும் என்னோடய மாஸ்க்கை கழட்டவே கிடையாது, இது உன்னோட 3rd போல், நீ இதில் வந்துட்டு விழுந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அதை யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து புரியலை எது உண்மை எது நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே கூட இருக்கிற அந்த ஹையரோட ஹஸ்பண்ட் வந்து நீ வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்ட, இன்னுமே ஒரு சிலது உன்னை ப்ரொவோக் பண்ணும், நீ தயவு செஞ்சு எதையும் நம்பாத, இப்போதைக்கு உனக்கு அப்படி தான் இருக்கும், என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜெயாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து குழப்பமாகுது. ஏன்னா எது உண்மை எது பொய்யினே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்படியே குழம்பி போய் உட்காந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த ஹஜூக்கு வந்து கண் அப்படியே அரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அவன் ஃபோனை எடுத்து காட்டுறான், இங்கே பாரு உன்னோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு, பின்னாடி அந்த உருவம் நிற்கிது, உன்னை கொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே இவங்களுக்கு வந்துட்டு நடுங்குது. ஐயோ அவ்வளோதான், அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா, நான் சாக போகிறேன்னா அப்படிங்கிற ஒரு பயம் நர்வஸ் எல்லாமே சேர்ந்து டக்குன்னு அவங்க பின்னாடி திரும்பி பார்த்துறாங்க. பார்த்தோன்னே அந்த டோர் வந்து அந்த ஸ்ப்ரெட் வந்து இவங்களை கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ஹையூனுக்கு வந்துட்டு அவங்களோட சக்தியெல்லாம் குறைஞ்சி அப்படியே ரத்தமாக அவங்க வாயிலிருந்து வருது. போச்சுடா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது டக்குன்னு ஹையூன் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த கதவை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அவன் சொல்லிட்டான், இந்த டைம் இது 3 நிமிஷம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், சரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 3rd டோருமே ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா ஒரு மாதிரி இருட்டாக கீழே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இங்கே ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. அவங்களோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் த்ரெட் ஒன்று கட்டியிருக்கு. அது வந்து ஆப்போசிட்டில் தூரத்தில் இருக்கிற ஒரு பேயோட ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் வந்து டைப் பண்ணியிருக்கு. அங்கங்கே வந்துட்டு டெட் பாடிஸாக தொங்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, பயமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் முன்னாடி போகலான்னு பார்க்கும்போது அவங்களோட கண்ணு மூக்கு காதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரத்தமாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் போச்சு, இதோட முடிஞ்சது போல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஸ்வாடு வந்து அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணுது. யாருன்னு பார்த்தா ஹையூன் தான். நான் வந்துட்டேன் உன்னை காப்பாற்றுறக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தியா, இந்த டோர் வழியாக இப்போ நம்ம வெளியில் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிடலான்ட்டு அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டோர் கிட்ட வர்றப்போ ஒரு ஸ்ப்ரிட்டு வந்து வருது. ஆனால் அதையும் தாண்டி இவங்க வந்து டோர் மூலிமா வெளியே வந்துடுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சது தெரிஞ்ச உடனே அந்த ஹஜூக் வந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோயினியை பார்த்து நீ இப்போ ஓகே தானே, உனக்கு எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இங்கே வந்து ஹையூன் வந்து ஏண்டா இங்கே அக்கா ஒருத்தி இப்படி ரத்தத்தோடு இருக்கேன், என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு எதுவும் தோணாதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவன் கேட்குறான் எல்லாமே முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவங்க இல்லை இது இப்போதைக்கு கட்டுப்படுத்தியிருக்கு, ஆனால் முழுசாக இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவளை கூப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நீ உன்னோட சக்தியை அதிகமாக யூஸ் பண்ண இந்த இடத்த விட்டு உன்னால் இருந்து வெளியே வர முடியாது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் கையில் இவ்வளோ அடிபட்டிருக்கு, உனக்கு ஒன்றுமே இல்லையா, வா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட அடிப்பட்ட கையை வந்து அப்படியே வந்து அந்த ஸ்னேக் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து சுற்றிக்குது. அங்கே கட் பண்ண அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த ஹீரோயினோட ஆண்டி வந்து நாரியை பார்த்துட்டு, நாரி என்ன ஹீரோவை பார்க்க வந்தியா, அவனை வந்து ஐசியூவிலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றியாச்சு, நீ பார்த்தியா அவனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம், இப்போவே போய் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாவும் போய் பார்க்குறான். பார்த்துட்டு சும்மா இல்லாமல் அவளோட ஃபோனில் எடுத்த வீடியோ இருக்கு இல்லையா, அதை காட்டுறான். அதை காட்டிட்டு அவன் அப்போது கேட்குறான் இவ்வளோ கொடூரமாக நான் நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால தான் என்னமோ யாருமே வந்து இங்கே இல்லை, ஈவன் ஹீரோயின் கூட இங்கே வர விருப்பம் இல்லாமல் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறமா இந்த ஹையூனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கீழேருந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்திருப்பாரு. அதில் வந்து அந்த விஷ் வந்து நிறைவேற்றப்படணும்னு
பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கும். அது எழுதுனது வேறு யாரும் கிடையாது, இந்த ஹஜோக் தான். லாஸ்ட் ஆப்ஷன், வேறு வழியே இல்லைன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம உயிரை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு துணிஞ்சிருப்பான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் வந்து அவனை கூப்பிட்டு, இது என்னது, உங்கள் அக்காவை காப்பாற்றணும்னு நினைக்கிறதா, ஆனால் நீ இப்போ ஒன்று பண்ணியிருக்க தெரியுமா, இது வந்துட்டு உங்கள் அக்காவை இன்னுமே வீக்காக தான் ஆக்கும். ஸோ இது வந்து இப்போன்ட்டு இல்லை, எப்பவுமே இது நீ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்றாப்புல. அதுக்கப்புறமா இந்த ஹயோன் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, இந்தா நீ உன்னோட துணியை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஹீரோயின் இவங்களை நம்பியிருந்தா இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு, சாரி என்னால் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை தம்பி நீ வந்திருக்க, உன்னோட பாதுகாப்பு என் கையில் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நான் மறுபடியும் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது, இல்லை எனக்கு தெரியும் இது வந்து உண்மை இல்லை, இல்யூஷன் தான், இருந்தாலும் நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹயுன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு எல்லாமே வந்து பொய் இல்லை, சொல்லப்போனால் நம்மளோட மெமரிஸை தான் அது வந்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும். இங்கே நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ பிரேக் ஆகி எவ்வளோ எமோஷ்னலாக உடஞ்சி போயிருக்க மெமரிஸு எல்லாத்தையும் எடுத்து நம்மளை எந்த அளவுக்கு பலவீனமாக காட்டணுமோ அந்த அளவுக்கு அது மாற்றும், அதுதான் பண்ணியிருக்கு. மெமரிஸ் எப்போவுமே பெயின்ஃபுல் தான், சரி விடு, இது எப்படியாவது நம்ம பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினும் வந்துட்டு, ஆமாம் கண்டிப்பாக இது வந்து உங்களால் மட்டும்தான் இந்த சாபத்தை வந்து உடைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து இதை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும், மறுபடியும் இதுக்கப்புறம் இது உருவாகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹயுன் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து. இந்த ஆப் பேர் தான் கிரிகோ. இதை வந்துட்டு ஒரு வஞ்சகம் பிடிச்ச ஒருத்தரால் உருவாக்கப்பட்டிருக்கு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சபிக்கப்பட்டிருக்கு. இதை அழிக்கணும் அப்படின்னா இது சம்மந்தப்பட்டதை நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி 4 பேர் சேர்ந்து பிளான் போடுறாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இதில் அழிக்கணும் அப்படின்னா அந்த ஃபோனை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து ஹயுன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தினால மட்டும்தான் இதை அழிக்க முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு சரி இதுக்கப்புறமா இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக போய் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு மழை பெய்யுது. அப்படி வெளியில் தான் மழை பெய்யுது, உள்ளே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் தனியாக ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட முகத்தில் மட்டும் அப்படியே அந்த பிளட்டு வந்து விழுகுது. சடன்னு ஃபுல்லாக பிளட், அப்படியே எந்திரிக்கிறாங்க, மொத்தமாக பிளட்டாகவே இருக்குது. இப்படியே இங்கே இந்த 3rd எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.